நான்வெஜ் சமைக்கிற வீடு மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும். பலாக்கொட்டையை எடுத்து இதுமாரி 2ஆக கட் பண்ணி தோலை உரிச்சிட்டு போட்டுக்கலாங்க. தோலை உரிக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னா முழுசாகவே 2ஆக கட் பண்ணி போட்டு தோலோடையே போட்டு 4 விசில் விட்டோம்னா தோலெல்லாம் வெளியில் வந்துடும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்லா பலாக்கொட்டை நல்லா காஞ்சிச்சு, அதனால் உரிக்கிறது ஈஸியாக இருந்ததுன்னு உரிச்சிட்டுங்க. குக்கரில் போட்டு உப்பு போட்டு ஒரு 4 விசில் விட்டால் போதுங்க. 4 விசில் விட்டாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உண்மையாலுமே இதை நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் சிக்கன் குழம்பான்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு மசாலா போட்டுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு மசாலா போட்டுக்கிட்டுங்க. வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கட்டி வச்சுருக்காங்க, அதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ பலாப்பழம் எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் சீசனுங்க. இந்த நேரத்தில் கொட்டையெல்லாம் வீணாக்காமல் இதுமாரி செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. மிளகாத்தூள் வாசனைலாம் பச்சை வாடை போகட்டுங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச பலாக்கொட்டையை போட்டுக்கலாங்க. உண்மையாலுமே இது தாளிக்கும் போது அவ்வளோ கமகமான ஒரு வாசனைங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்காங்க, ஒரு 2 பீஸ். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க, கொஞ்சமாக 2 மிளகு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. சிம்மில் அதுக்கு சிம்மில் வச்சு வெந்துட்டுருங்க. இதுவே நீங்கள் அந்த தேங்காயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை ஊற்றி எடுத்திங்கன்னா அது ஒரு குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி இருக்கும். தேங்காயை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி போட்டோம்னா நல்லா பொரியல் மாதிரி இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.